அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி கும்ப வீட்டிலிருந்து மிகவும் வலுவாக இருக்கின்றார். 2இல் ராகு மற்றும் சுக்கிரன் 4லும் 4க்கு உடையவர் குரு 6லும் இருந்து பரிவர்த்தனை ஆகின்றார்கள். இதில் குரு தங்களுடைய 6ஆம் வீட்டிலிருந்து சுக்கிரன் வீடு கொடுத்த சுக்கிரனால் பலம் பெறுகின்றார். சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் பெறுகின்றார். இது ஒரு நல்ல அமைப்பு, பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள். மேலும் இருவரும் வீடு கொடுத்து பரிவர்த்தனை ஆவதால் உங்களுக்கு ஒரு சிறப்பை உண்டு பண்ணும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, கிரகங்கள் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பை தருவார்கள். 2ஆம் வீடு குரு செவ்வாய் இருவரும் 2ஆம் வீடை பார்வை செய்வதால் உங்களுக்கு கடன் என்று இருந்தால் அதை இந்த காலகட்டங்களில் அடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கின்றது. நல்ல செலவுகள் அனைத்தும் செய்யலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மற்றும் வீடுகள் இடம் வாங்கலாம். இவை போன்றவற்றை எல்லாம் இந்த குருவும் செவ்வாயும் தங்களுடைய 2ஆம் வீடை பார்ப்பதால் தாராளமாக செய்யலாம். செவ்வாய் தங்களுடைய நேரடி பார்வையாக தங்களுடைய தனுசு வீடை பார்ப்பதால் உங்களுக்கு 1ஆம் வீட்டிற்கு என்னென்ன பெனிஃபிட் நீங்கள் கிடைக்குமோ, உங்களுக்கு என்னென்ன நலன்கள் கிடைக்குமோ, உடல் நலம், சௌகரியம், இவை அனைத்திலும் எந்த குறைபாடும் இருக்காது. 2ஆம் வீட்டை பொறுத்தவரையிலும் குருவும் செவ்வாயும் பார்வை செய்கின்றார்கள். ஆகவே பணப்புழக்கத்தில் பெரிய தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. எப்பவும் போல் சரளமாக பணம் உங்களிடம் பறந்து கொண்டே இருக்கும், புழங்கிக் கொண்டே இருக்கும். அவற்றை நீங்கள் நல்ல வழியில் நல்ல இடத்தில் அடைக்க வேண்டும். நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும். நல்ல செலவாக செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு எதிரிடையாக மாற்றுமுகமாக உங்களையே அறியாமல் ஒருவரால் அந்த பணம் வீணாக செலவாகும் வாய்ப்புகளும் உண்டு. சனி சூரியன் சேர்க்கையால் தங்களுக்கு கும்ப ராசி, அதாவது கும்பத்தில் சனியும் சூரியனும் சேர்றதுனால தந்தையார் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மிக முக்கியம். இது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது என்றாலும் இவர்கள் இருவர்களுடைய சேர்க்கையால் அதை தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றும் வாகன வாய்ப்புகள் என்று பார்த்தால் தாங்கள் இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் அனைத்து வசதிகளையும், வாகனங்கள், வீடு வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். மேலும் தனுசுக்கு 3ஆம் இடம் சனி மிகவும் வலுவாக இருப்பதால் தாங்கள் சனியை பொறுத்தவரையிலும் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்களில் இருக்கும்போது நற்பயனையே அளிப்பார். சனி பகவான் மட்டுமல்ல, இதே போன்று ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்றவர்களும் இந்த 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களையே மேக்சிமம் அளிப்பார்கள். ஆகவே உங்களுக்கு சனியால் இந்த ஒரு நல்ல கட்டமே. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகியும் நீங்கள் ஒரு பெரிய பயனை பெற்றீர்கள் என்று சொல்ல முடியாது என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். 9இல் கேது, அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு இருவரும் இருப்பது ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமலே ஓடிக்கொண்டிருக்கும். 9இல் கேது இருப்பது ஒரு வகையில் பாதிப்பு என்றாலும் உங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கும். 4இல் சுக்கிரனும் 6இல் குருவும் இருப்பது உங்களுக்கு மேல் பலனையும் தைரியம். ஆகவே தாங்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதே உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவே போய்கொண்டிருக்கும். வெளிநாடு செல்வது மற்றும் ஆன்மீக சுற்றுலா செல்வது இவை போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரும். அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் தங்கள் உடன் பழகுபவர்களும் சரி, தொழிலில் பார்ட்னராக இருப்பவர்களும் சரி, நேரடியாக நீங்கள் எதுவும் வெளிப்படையாக பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு ஒரு கெடுதலாக அமைந்துவிடும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு உங்கள் கையை கொண்டு உங்கள் கண்ணை குத்தி கொள்வதைப் போல் ஆகிவிடும். ஆகவே நீங்கள் புதிய தொழிலில் ஏற்படுவதையோ அல்லது தொழிலில் விரிவாக்கம் செய்வதையோ மற்றும் நண்பர்களை நம்பி எதிலாவது இறங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு சனியினால் ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாகவே அமைகின்றது. அவை இந்த பிப்ரவரி மாதங்களில் தங்கள் தொழில் விருத்தி பண்ணினாலும் மேல் முதலீடு செய்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்கள் செய்யாமல் அதை தீர ஆலோசித்து அதன் பின்பே செய்வது நல்லது. சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் தங்களின் 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் மேன்மை ஏற்படும்.
புதிய புதிய ஆட்களை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து கூட உங்களை தொழில் ரீதியாக சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எது ஒன்றையும் நீங்கள் நிதானமுடன் சிந்தித்து ஆலோசித்து இறங்க வேண்டும். உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். தொழிலின் மேன்மையும் விருத்தியும் ஆகும். அதே நேரம் இந்த கருத்தையும் மனதில் கொள்ள வேண்டும். இவர்கள் 3 பேரும் பார்ப்பதால் தொழில் சிறப்படையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு பிப்ரவரி 15 தேதி 16 தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு, அதாவது 15 நாள் 1 மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அமைப்பு படி பார்த்தா இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் நல்ல காரியங்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே இந்த பிப்ரவரி 15க்கு பின்பகுதியில் செய்கிறது உங்களுக்கு மிக சிறப்பாக தரும். ஏன்னா குரு உங்களுடைய நல்ல இடத்தை பார்வை செய்கிறார். அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையை பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வீணாக அழிய வேண்டிய விரயங்களை எல்லாமே நீங்கள் நல்ல விதத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். பொன்பொருள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், கட்டடம் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு வேறு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம், மனைவிக்கு வேறு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம், கார் வாங்கலாம். இது மாதிரி ஆடம்பர செலவுகள், வீட்டுக்கு வேண்டிய செலவுகள் அனைத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. பணம் நிறைய உங்களுக்கு இந்த புழங்கும். அதை நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தொழில் ரீதியாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். இவை அனைத்துமே பிப்ரவரி மாதம் 15 தேதிக்கு பின்பகுதியில் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமையும். அன்பார்ந்த நேயர்களே, வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை அடைவதற்கும் என்னை ஊக்கப்படுத்துவதற்கும் எனது வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது, லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது. சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலாக்களையும் தெய்வீக வழிபாடையும் நல்லா செய்யணும். உடல் ரீதியாக தங்களுக்கு உள்ள சிரமங்களை குறைத்து கொள்ள எக்ஸசைஸ் பண்ணுறது மற்றும் யோகா பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம். மேலும் தன்னுடைய இளைய சகோதரர்கள், தந்தையார் இவர்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள், அதில் ஏதாவது வில்லங்க இருந்துச்சுன்னா அது விலகும். அது மாதிரி ரொம்ப நாளாக நம்ம அட்ரஸே கண்டுபிடிக்க முடியல, தெரியல, அதை எப்படி வாங்கிறது எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சொத்துக்கள் இருக்கா, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கான செயல்பாடுகள் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். ஆக இந்த பிப்ரவரி மாதம் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலமாகவே இருக்கிறது. அதுவும் குரு நல்ல பார்வைகள் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாகவே நகரும். ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.